ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்டடி படி தமிழ். நம்ம டிசம்பர் 30th கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னென்னலாம் பார்க்க போகிறோன்னா, leveraging voice technology to combat cyber fraud, should India review its position on the Taliban, RVM to help migrants vote outside states election commission, a bond with a history, miscellaneous news and POQs தான் பார்க்க போகிறோம். இது நேற்று கொடுத்துருந்த POQக்கான ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டடி படியில் பாஸ்ட் 4 monthsக்கான கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் அவைலபிளாக இருக்குது. இதனுடைய காஸ்ட் வந்து 99 rupees தான். இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு எதன் மெசேஜாக கால் பண்ணி கேட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை GS 1 2 3 4 Prelims pitch சம் பொட்டன்ஷியல் மெயின்ஸ் கொஷின் இருக்குது. அண்ட் இந்த மேகசின் பற்றி நீங்கள் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணுன்னா யூடியூப்பில் இதுக்கான டெமோ வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல், லீவரேஜிங் வாய்ஸ் டெக்னாலஜி டு காம்பேட் சைபர் ஃப்ராட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய இந்தியா வந்து டிஜிட்டைஸ்டாக மாறிட்டு இருக்கல, ஏகப்பட்ட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து டிஜிட்டலில் தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ எல்லாமே வந்து மொபைல் பேங்கிங், UPIs அதில் தான் போயிட்டுருக்கு. இப்போ என்னென்னா இந்த மாதிரி டிஜிட்டைஸ்டாக ஆனதுக்கப்புறம் நமக்கு ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா சைபர் கிரைம்ஸ் வந்து அதிகமாக நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி வாய்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணோம் அப்படின்னா சைபர் ஃப்ராட்ஸை வந்து நம்மளால் குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வாய்ஸ் டெக்னாலஜினால் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ்லாம் என்னென்ன, அப்புறம் சைபர் கிரைம் எவ்வளோ நடக்குது அப்படிங்கிற டேட்டா பாயிண்ட்டை இந்த ஆர்டிக்கலில் நம்ம பார்க்கலாம். According to data by the Reserve Bank of India, frauds have cost the country an estimated 100 crore a day over the last 7 years. பாஸ்ட் 7 yearsல மட்டும் மேக்ஸிமமாக ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ நஷ்டமாகிருக்கு நம்ம கவர்மெண்ட்டுக்குன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 100 crores வந்து நஷ்டமாகிருக்கு. The frauds reported in 2021-22 were 23.69% higher than in the previous year. அதாவது போன வருஷம் இருந்ததை விட 23.69% ஹையரான சைபர் கிரைம் ஃப்ராட்ஸ் வந்து நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் க்ரைம்க்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அப்ளிகேஷன்ஸ். நம்ம அதிகமான டிஜிட்டல் பேமெண்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், டெலிஃபோன் பேங்கிங், ஆன்லைன் பேங்கிங் சர்வீசஸ். இப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுலாம் யாரும் பேங்க்குக்கு அவ்வளோ போகிறதே இல்லை, ஆன்லைனில் இந்த ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. அண்ட் தென் வீட்டுக்கே வந்து எல்லா கார்ட்ஸ் எல்லாமே வந்துடுது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆன்லைன் யூசேஜ் அதிகமான காரணத்தினால தான் சைபர் ஃப்ராட்ஸ் அதிகமாகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன சொல்யூஷன்ஸ் கொடுக்குறாங்கன்னா, இந்த மாதிரி வாய்ஸ் டெக்னாலஜி. One way to reduce losses is by adopting voice technology which encompasses voice biometrics or voice or speech recognition technology. இந்த மாதிரி வாய்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறது மூலயமா நம்மளால் இந்த சைபர் கிரைம்ஸ் எல்லாம் குறைக்க முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ ஜென்ரலாக நம்ம வந்து ஃபோன் பேங்கிங், மொபைல் பேங்கிங் பண்ணுறோம் அப்படின்னா பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் SBI, இந்த யோனோ SBIலாம் எம்பின்ன அவங்க ஒரு பாஸ்வேர்டு, ஒரு 6 digit பாஸ்வேர்டு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாமே பாஸ்வேர்ட் சிஸ்டமாக தான் இருக்குது. ஆனால் பாஸ்வேர்ட் மூலியமாக பார்த்தீங்கன்னா அது ரொம்ப வீக்கராக இருக்குது. நிறைய பேர்னால ஈஸியாக ஹேக் பண்ணிட முடிஞ்சிருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் நம்ம வாய்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும், சைபர் கிரைம்ஸை குறைக்கலாம். The technology creates a digital voice print and compares it to a caller's voice. Voice authentication can significantly improve security over knowledge-based authentication methods, which fraudsters have exploited to scam people. இப்போ இந்த வாய்ஸ் டெக்னாலஜி இருக்குல்ல, இது என்ன பண்ணுன்னா அந்த பர்டிகுலர் பர்சனுடைய வாய்ஸ் பயோமெட்ரிக் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அண்ட் அகெயின் நம்ம ஏதாவது ஆக்சஸ் பண்ண நினைக்கிறோன்னா அது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி மேட்ச் பண்ணி பார்க்கும். கம்பேர்ட் டு அதர் பயோமெட்ரிக்ஸ், வாய்ஸ் யூஸ் த சீப்பஸ்ட் டெக்னாலஜி. மற்ற டெக்னாலஜி கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி வாய்ஸ் டெக்னாலஜி ரொம்பவே சீப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வாய்ஸ் டெக்னாலஜினுடைய அட்வான்டேஜஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து அப்படியே புல்லட் பாயிண்ட்ஸ் போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் என்னென்னா அது வந்து சீப்பர் டெக்னாலஜி. அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ரீடர் ஆர் ஸ்பெஷல் டிவைஸ் அப்படிங்கிறது வந்து தேவையில்லை. இட் இஸ் ஆல்சோ நான் இன்வேசிவ், போர்ட்டபிள் அண்ட் அஃபோர்ட்ஸ் ரிமோட் ஐடென்டிஃபிகேஷன். இது ரெண்டும் ஃபஸ்ட்டு 2 அட்வான்டேஜஸ். அப்புறம் பாஸ்வேர்ட் கூட கம்பேர் பண்ணி இந்த வாய்ஸ் டெக்னாலஜி சொல்கிறாங்க. பாஸ்வேர்ட்ஸ் ஆர் த வீக்கஸ்ட் லிங்க் இன் தி செக்யூரிட்டி. 81% ஆஃப் த ஹேக்கிங் ரிலேட்டட் கிரைம்ஸ் வந்து எதனால் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்வேர்ட்ஸ் வந்து ஈஸியாக அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால தான் வந்து இந்த சைபர் கிரைம்ஸ் நடந்துகிட்ருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த வாய்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹேக்கர்ஸ்னால அதை ஆக்சஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Unlike a password, a customer's voice is impossible to spoof or copy and is far more challenging to hack. பாஸ்வேர்டை கம்பேர் பண்ணும்போது வாய்ஸ் சிஸ்டத்தை வந்து ஹேக் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அந்த ஒரு விஷயத்து மூலியமாகவே சைபர் கிரைம்ஸை நம்மளால் குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் என்னென்னா, வாய்ஸ் டெக்னாலஜி இஸ் பெட்டர் தென் password technology. HSBC became the first bank to take the revolutionary leap in introducing voice recognition. HSBC பேங்க் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட் டைம் அவங்க இந்த மாதிரி வாய்ஸ் டெக்னாலஜி அடாப்ட் பண்ணியிருக்காங்க. மொபைல் பேங்கிங் அந்த டெலிஃபோன் பேங்கிங் ஃப்ராட் கேஸஸ்லாம் குறைக்கிறதுக்காக இந்த ஸ்டெப் எடுத்திருக்காங்க. இதன் மூலயமா உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு, இதனுடைய கான்சிக்வன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம்ஸ் வந்து கிட்டத்தட்ட 50% கிட்ட குறைஞ்சி போயிருக்கு அப்படின்னு அவங்களோட ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க.
Experts expect the market to reach a market size of $3.9 billion by 2026. இந்த வாய்ஸ் டெக்னாலஜி வந்து இப்போ அதிகமான பேர் பயன்படுத்த ஆரம்பித்தனால இந்த வாய்ஸ் டெக்னாலஜி மார்க்கெட் அப்படிங்கிறது ஃபர்தராக டெவலப் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம நேற்று ஏவிஜிசி செக்டர் பற்றி பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இது ஒரு புதுசாக எமர்ஜ் ஆகிட்டு வரக்கூடிய ஒரு செக்டர் வாய்ஸ் டெக்னாலஜி. VT has the advantage of improving user experience. இப்போது யூசர்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே ஈஸியராக ஆக்கி கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் இதனுடைய ஹை அக்யூரசி அத்தன்டிகேஷன். சம்டைம்ஸ் இந்த ஃபேஸ் ரெக்கக்னிஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே என்ன சொல்கிறது, ஃபால்ஸ் பாசிட்டிவ்ஸ் நிறையா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லையா. அதுவும் இல்லாமல் நம்ம ஒரு கேமரா முன்னாடி ஸ்ட்ரைட்டாக நின்று அதை பார்த்தா மட்டும்தான் ஃபேஸ் ரெக்கக்னிஷன் அப்படிங்கிறது கரெக்டாக ஒர்க் ஆகும். ஆனால் இந்த வாய்ஸ் டெக்னாலஜிக்கு அந்த மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு லோயர் ரீச் இருந்தாலே போது ஈஸியாக ரெகக்னைஸ் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது டெக்னிக்கல் சைடு இல்லாமல் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கிரிமினல்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் வந்து இந்த மாதிரி வாய்ஸ் டெக்னாலஜி ரொம்பவே ஒரு எசென்ஷியல் டூலாக இருக்கும். VT is an essential tool for forensics and law enforcement. Police in India can stand to gain tremendously, especially with the recent introduction of 5G. இப்போ போலீஸ்னால என்ன இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி கிரிமினல்ஸை ட்ராக் பண்ணுறதுக்கு வாய்ஸ் டெக்னாலஜி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது கேமராஸில் வந்து என்ன ஃபேஸ் வந்து சரியாக வரல, அவங்க ஏதோ முகமுடியெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னா, அவங்க ஏதாவது பேசுகிறாங்க பட்சத்தில் நம்ம வாய்ஸ் டெக்னாலஜி அங்கே இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளால் அந்த பர்டிகுலர் பர்சனை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் பை கம்பேரிங் தி வாய்ஸ் ஆஃப் தி சஸ்பெக்டட் கிரிமினல்ஸ். ஸோ யார் வந்து நம்ம சந்தேகப்படுறோமோ அவங்களோட வாய்ஸையும் இதையும் வந்து நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு வந்து போலீஸ்க்கு வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும் டியூரிங் தி இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அகைன் கிரிமினல் பேக்ரவுண்ட் செக் பற்றி. ஸோ கிரிமினல் பேக்ரவுண்ட் செக் ஏர்போர்ட் செக்யூரிட்டிஸ்லாம் பண்ணுறதுக்கு ஃபேஸ் ரெகக்னிஷன் டெக்னாலஜி வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபேஸ் ரெகக்னிஷன் டெக்னாலஜி ஹேஸ் அ ஹையர் எரர் ரேட் அண்ட் ஒர்க்ஸ் பெஸ்ட் when the person is looking directly at the camera. முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த ஃபேஸ் ரெகக்னிஷன் டெக்னாலஜி வந்து நம்ம கரெக்டாக நின்னா மட்டும்தான் அந்த ஃபேஸ் ரெகக்னிஷன் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா எரர் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாகிடும். பட் வாய்ஸ் டெக்னாலஜி அந்த மாதிரி இருக்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. இப்போ நீங்கள் வந்து நினைக்கலாம், இன்கேஸ் அவங்க பேசுகிறது வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க, அந்த ரெக்கார்டிங்கை யூஸ் பண்ணி அவங்க இன்கேஸ் ஹேக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல அப்படின்னு நினைக்கலாம். பட் என்னென்னா அதையும் தாண்டி இவங்க ஒரு சொல்யூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இட் ஆல்சோ ஹேஸ் தி எபிலிட்டி டு ரெசிஸ்ட் பிளேபேக் அட்டாக்ஸ். த டெக்னாலஜி இஸ் சென்சிட்டிவ் எனஃப் டு டிடெக்ட் இஃப் சம்ஒன் இஸ் இம்பர்சனேட்டிங் தி யூசர் ஆர் பிளேயிங் எ ரெக்கார்டிங். அந்த சிஸ்டத்தினால வேறு யாராவது ஒருத்தர் வந்து பர்சன் ஏ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவரோட ஹேக் பண்ண நினைக்கிறாங்கன்னா இவரை மாதிரியே இன்னொருத்தவங்க மெமிக்ரி பண்ணி பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதையுமே டிடெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த வாய்ஸ் டெக்னாலஜிக்கு அவங்க சிஸ்டம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரெக்கார்டட் ஆடியோ ப்ளே பண்ணாலுமே அதையும் கண்டுபிடிச்சிருமா. அப்புறம் இன்கேஸ் இந்த யூசருக்கே வந்து ஒரு கோல்டு ஆர் சோர் த்ரோட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இட் கேன் ஆல்சோ ஐடென்டிஃபை தட் டூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாய்ஸ் டெக்னாலஜியில் அப்போ வந்து தப்பே நடக்காதா, எரர் ரேட்ஸே இருக்காது அப்படின்னு பார்த்தா வந்து கிடையாது. ஸ்டில் எரர் ரேட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. பட் மற்ற டெக்னாலஜியை கம்பேர் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் டெக்னாலஜியில் எரர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய அக்யூரசி அரௌண்ட் 90 to 99% வரைக்கும் இதில் அக்யூரசி இருக்குது. அண்ட் ரீசெண்டாக யூஸ் பண்ண ஒரு சில இந்த வாய்ஸ் அனலிட்டிக்ஸ் மூலியமாக என்னென்னா 100% வெரிஃபிகேஷன் அக்யூரசி இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. Voice could be an excellent tool for the government to disperse money for various schemes and verify the proof of life of pensioners from their homes. இப்போ இந்த வாய்ஸ் டெக்னாலஜி என்னென்னா கவர்மெண்ட்டுடைய பெர்ஸ்பெக்டிவ் சொல்கிறாங்க. இப்போ அந்த பென்ஷன்லாம் வந்து வாங்கிட்டு இருக்காங்க இல்லையா, வீட்டிலேருந்து நிறைய பேர் சீனியர் சிட்டிசன்ஸ், அவங்களுக்கும் வந்து பணம் ரீச் ஆகிடுச்சா இல்லை அந்த பணத்தை அவங்க ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா இந்த வாய்ஸ் டெக்னாலஜி வந்து பயன்படுத்திக்கலாம். இதன் மூலயமா அவங்களுக்கு பணம் வந்து ரிசீவ் ஆனிச்சுனாலும் தெரியும். அட் த சேம் டைம் எந்த ஒரு சைபர் கிரைம்ஸும் வந்து அந்த டிரான்சாக்ஷன் டைமில் நடக்காமையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓவரால் இந்த ஆர்டிக்கலில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா சைபர் ஃப்ராட்ஸ் வந்து அதிகமாக நடந்துகிட்ருக்கு. எதனாலனா நம்ம இந்தியாவில் அதிகமான டிஜிட்டைஸ்டு டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் சைபர் கிரைம்ஸ் நடந்துகிட்ருக்கு. இதை நம்ம எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா வாய்ஸ் டெக்னாலஜி ஒரு சொல்யூஷனாக கொடுக்குறாங்க. when compared to the password இந்த வாய்ஸ் பயோமெட்ரிக் சிஸ்டம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதனுடைய எரர் ரேட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் ஏகப்பட்ட அட்வான்டேஜஸ் இருக்குது when compared to the other security system. இதை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெக்னிக்கல் சைடில் யூஸ் பண்ணலாம், அண்ட் தென் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்போ அந்த பணம் டிரான்சாக்ஷன் ஆகிருச்சா இல்லையா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட யூஸ்ஃபுல்னஸ் இந்த வாய்ஸ் டெக்னாலஜியில் இருக்குன்னு இந்த ஆர்டிக்கல் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் ஷுட் இந்தியா ரிவ்யூ இட்ஸ் பொசிஷன் ஆன் தி தாலிபான். இதில் இந்த ஆர்டிக்கல் என்ன ஒரு சின்ன இன்டர்வியூ மாதிரி நடத்திருப்பாங்க. அதில் வந்து நம்ம இந்தியாவினுடைய பொசிஷன் ரிகார்டிங் தாலிபான் எப்படி இருக்கணும், இல்லை நம்ம வந்து அதை மாற்றிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன கான்வர்சேஷன் தான் இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்காங்க.
இதில் கோர் பாயிண்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்தியாவால் வந்து கம்ப்ளீட்டாக தாலிபான்ஸ் கிட்ட போயிட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாது, தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஸ்டில் அங்கேருந்து வரக்கூடிய மக்களுக்கு ஏதாவது உதவிகள் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்தியா கேன் சப்போர்ட் அப்படிங்கிறது தான் நம்ம இந்தியாவுடைய ஸ்டாண்டாக இருக்குது. பிகாஸ் இப்போது ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தாலிபான்ஸ் ஒரு ஹைலி இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை பாகிஸ்தான். அந்த பாகிஸ்தான் சொல்கிறதே வந்து ஆப்கானிஸ்தான் பெரியவெல்லாம் எடுத்துக்கல அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி இந்தியா போயிட்டு நம்ம இன்டர்ஃபியர் ஆக முடியும்? அதுவும் இல்லாமல் இந்தியா மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய கண்ட்ரீஸ்லாம் இருக்காங்க, டெவலப்டு நேஷன்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்களே இன்டர்ஃபியர் ஆகலைங்கிறப்போ நம்மளால் ஒரு பெரிய லெவலில் எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாது. பிகாஸ் நம்மளுடைய நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டை வந்து பாதுகாக்கணும் இல்லையா? அதனால் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஸோ இப்போ இருக்கிற மாதிரி நார்மலாக வந்து நாங்கள் கன்வே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒர்க்ஸ் வந்து நடந்துகிட்ருக்கு இந்தியா ஆப்கானிஸ்தான் கூட. பட் ஸ்டில் அவங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் வேணும்னு கேட்டால் அப்போ தான் வந்து இந்தியா முன் வந்து பண்ணுவாங்கன்னு ஓவரால் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருப்பாங்க. Neither it is business as usual with the Taliban nor do we recognize them. ஸோ முன்னாடி இருந்த கவர்மெண்ட்டை கம்பேர் பண்ணுவோம், தாலிபான் கூட ரெகுலராக அந்த ஒர்க் இருக்கான்னு பார்த்தா வந்து கிடையாது. அட் த சேம் டைம் நம்ம வந்து அவங்களுடைய ஒர்க்கை ரெக்கக்னைஸும் பண்ணுறது கிடையாது. வி வேர் ஃபோர்ஸ்டு டு, பிகாஸ் வந்து நார்மல் ஒர்க் வந்து நடக்கணும் அப்படின்னா வேறு வழி இல்லை இல்லையா? யார் வந்து கவர்மெண்ட்டில் இருந்தாலும் நம்ம பண்ணி தான் ஆகணும். அந்த கண்ட்ரியினுடைய ஒர்க்கில் தான் இருக்குது. We are just working through a technical mission in Kabul to channel aid. If you want to help the people, there is no other way. That is what all the countries are doing. அவங்க என்னென்னா நம்ம இந்தியா வந்து சேனல் எய்ட் மூலயமா சின்ன சப்போர்ட் தான் பண்ணிகிட்ருக்காங்க. பட் பெரிய லெவலில் நம்மளால் எந்த ஒரு விஷயமும் அங்கே வந்து பண்ண முடியாது. இட் இஸ் த பீப்புள் ஆஃப் ஆப்கானிஸ்தான் ஹூ ஆர் சஃபரிங் த மோஸ்ட் அண்டர் தி தாலிபான். ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தான் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. தாலிபான்ஸும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கண்ட்ரீஸ் கிட்டே இல்லை எந்த ஒரு ஹெல்ப்போ சப்போர்ட்டோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் தே ஆர் ஜஸ்ட் ஹேவிங் டீல்ஸ். இப்போ சைனா கூட போயிட்டு அவங்க ஒரு நடுவில் ஒரு டாக் நடத்துனாங்க, மீட்டிங்லாம் நடந்துச்சு ஆப்கானிஸ்தான் தாலிபான் ஹெட்டுக்கும் சைனீஸ் கவர்மெண்ட்டுக்கும் இந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டருக்கும். அவங்க தாலிபானோட சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, டேக் இட் ஆர் லீவ் அஸ் த வே வி ஆர், வி வில் கவர்ன் ஆர் வி ஹாவ் தீஸ் 30 மில்லியன் பீப்புள் கேப்டிவ் அண்டர் தி பேரல் ஆஃப் அ கன். ஸோ வந்து என்னென்னா, நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணணுன்னா பண்ணுங்கள், இந்த டீல் எடுத்துக்கோங்க, இல்லைனா நாங்கள் இங்கே இருக்க மக்கள் வச்சு பண்ணிக்குவோம் அப்படிங்கிறத வந்து தாலிபான்ஸோடைய ஸ்டாண்டாக இருக்குது. ஸோ எந்த ஒரு டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டுமே வந்து அங்கே போயிட்டு ஒரு பெரிய பேச்சு வந்து நடத்த முடியறதில்லை. தெர் இஸ் எனி கண்ட்ரி விச் ஹேஸ் எனி இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் தாலிபான் இட் இஸ் பாகிஸ்தான். ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் வந்து நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இருக்குது. வென் கம்பேர்ட் டு தி அதர் கண்ட்ரீஸ், ஆப்கானிஸ்தான் வந்து பாகிஸ்தானால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகியிருக்காங்க. ஏன்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த தாலிபான் குரூப்பும் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த தாலிபான் குரூப்பும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த லஷ்கர் இ தொய்பா, ஜெய்ஷே முகமது அவங்க கூடயும் வந்து நல்ல ரிலேஷன்ஸ் வந்து அவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அவங்க பாகிஸ்தானே சொல்லி ஆப்கானிஸ்தான் எதுவும் செய்யாத பட்சத்தில் எந்த ஒரு கண்ட்ரீஸும் பேச முடியாது. The Taliban ministers who banned women's education were brainwashed in Pakistan. ஸோ இதுக்கு பாகிஸ்தானை தான் வந்து தப்பு சொல்கிறாங்க. There is a continuing ideological link between these two and our job is to make sure that the link is undermined by connecting to a more moderate Taliban. இப்போ தாலிபானில் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய ஒர்க் வந்து ஒரே மார்க்குமா கேட்டால் வந்து கிடையாது. ஒரு சிலர் வந்து என்னென்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கலாம். ஸோ அவங்கக்கிட்ட தான் வந்து நம்மளுடைய இந்த ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்ஸ்லாம் சொல்லி இம்ப்ரூவ் பண்ணணும். மற்றவங்கள்ட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. அட்லாஸ்ட் நம்மளால் பண்ண முடிஞ்சது என்ன அப்படின்னா, ஆப்கான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்கேஸ் நம்ம இந்தியாவுக்கு வந்து படிக்க விரும்புகிறாங்க, இல்லை அவங்களுக்கான வீசா ப்ராசஸ்லாம் ஒழுங்காக நடக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஹெல்த் கண்டிஷன் மோசமாக இருக்குது, மெடிக்கல் டூரிசம்க்கு வருவாங்கல்ல இந்தியாவுக்கு, அந்த மாதிரி விஷயங்களை நம்மளுடைய சப்போர்ட் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மற்றபடி நம்மளுக்கு ஏதாவது வந்து ஒர்க் பண்ணணும் ஆப்கானிஸ்தானை பொறுத்தவரையிலும் நம்ம இன்டர்நேஷ்னல் ஃபோரத்தில் தான் பேசணும், இண்டிவிஜுவல் கண்ட்ரியாக வந்து டேரெக்டாக போய் பேச முடியாது அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிகளுடைய கோர் பாயிண்ட். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்தியா ஆப்கானிஸ்தான் ரிலேஷன் வந்து பேசியும் பேசாமல் இருக்கிறது அந்த மாதிரி வேணால் சொல்லலாம். ஆப்கானிஸ்தானாக வந்து கேட்காத வரைக்கும் இந்தியா வந்து பெரிய அளவு இன்டர்ஃபரன்ஸ் வந்து பண்ண முடியாது. பட் அங்கேருந்து வரக்கூடிய மக்களுக்கு நம்மளால் முடிஞ்ச எய்ட்ஸ் அண்ட் சப்போர்ட் வந்து கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல், ஆர்பிஎம் டு ஹெல்ப் மைக்ரண்ட் ஓட் அவுட் சைட் ஸ்டேட்ஸ் எலெக்ஷன் கமிஷன். இது வந்து கொஞ்சம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல். இல்லை எலெக்ஷன் பற்றி பேசியிருப்பாங்க. ஒரு கண்ட்ரி வந்து நம்ம டெமோக்ராட்டிக்காக ரன் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான டூல் என்னென்னா எலெக்ஷன். இந்த எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா நிறையா பேர் ஓட்டிங் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. முக்கியமாக என்னென்னா மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ். இப்போது இன்டர்னல் மைக்ரேஷன் வித்தின் த ஸ்டேட்டுக்குள்ளே வந்து ஏகப்பட்ட மைக்ரேஷன் வந்து இருக்குது. இப்போ ஒரு கண்ட்ரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கண்ட்ரியில் நிறைய ஸ்டேட்ஸ் வந்து இருக்குது. ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட் மைக்ரேஷன், அதையும் நம்ம இன்டர்னல் மைக்ரேஷன் அப்படின்னு தான் சொல்லுவோம்.
சொல்லுவோம். வித்தின் இந்த ஸ்டேட்ஸ்குள்ளேயே வந்து நம்ம இன்டர்னல் மைக்ரேஷன் சொல்லுவோம். இப்போ என்னென்னா இந்த ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போகிற மைக்ரேஷனை விட ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே இப்போ நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ திருச்சியிலேருந்து கோயம்புத்தூர் போகிறாங்க, இல்லை மதுரையிலேருந்து சென்னைக்கு போகிறாங்க. அந்த மாதிரி வித்தின் இந்த ஸ்டேட்குள்ளே நிறைய மைக்ரேஷன் இருக்குது. இந்த மைக்ரேஷன் காரணத்தினால என்னென்னா ஒவ்வொரு டைமும் அவங்களோட கான்ஸ்டியூன்சியை வந்து மாற்றி அவங்க ஓட் பண்ண முடியல. இன்கேஸ் ஒரு பர்சன் வந்து இப்போ திருச்சியில் இருக்காங்க, அவங்களுடைய ஊர் வந்து கோயம்புத்தூராக இருக்குது, அவங்களோட கான்ஸ்டியூன்சி. இப்போ ஒரு ஜஸ்ட் 6 months ஆர் ஒரு 1 yearக்கு வந்து அவங்க வராங்க, ஆர்எல்ஸ் ஒரு 6 years அந்த மாதிரி வராங்கன்னா அவங்களுடைய ஹோம் கான்ஸ்டியூன்சிலேருந்து அவங்க பேர் எடுக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்க இங்கேருந்து போயிட்டு ஓட்டிங்கும் பண்ணுறதில்ல. இந்த மைக்ரேஷன்னால் மட்டுமே கிட்டத்தட்ட 30 கோடி மக்கள் வந்து ஓட் பண்ணாமல் இருந்திருக்கதா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஓட்டிங் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்குது. ஃபஸ்ட் இந்த ரீசன்ஸ் வந்து பார்க்கலாம். The voter turnout in general election of 2019 was 67.4%. The election commission is concerned about the issue of over 30 crore electors not exercising their franchise. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 67.4% ஆஃப் த ஓட் தான் வந்து விழுந்திருக்கு 2019 எலெக்ஷன்ஸில். மிச்சம் வந்து 30 கோடி ஓட்டர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓட்டிங்காக பண்ணலை. அந்த ஓட்டிங் பண்ணாததுக்கு வந்து ஏகப்பட்ட ரீசன்ஸ் வந்து இருக்கலாம். பட் அதில் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராமினன்ட் ரீசன் இஸ் டியூ டு இன்டர்னல் மைக்ரேஷன். இன்டர்னல் மைக்ரேஷனால தான் இந்த மாதிரி அவங்களால ஓட்டிங் பண்ண முடியல அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ராக்சிமேட்லி 85% ஆஃப் த இன்டர்னல் மைக்ரேஷன் இஸ் வித்தின் த ஸ்டேட்ஸ். நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, பிட்வீன் ஸ்டேட்ஸ் இன்டர்னல் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது ஒரு கண்ட்ரிக்குள்ளே நடக்குது. அதே மாதிரி வித்தின் த ஸ்டேட்ஸையும் நம்ம இன்டர்னல் மைக்ரேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட அந்த இன்டர்னல் மைக்ரேஷன் வித்தின் த ஸ்டேட்ஸ் மட்டுமே 85% நடந்திருக்கு. அடுத்து மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் பற்றி பர்டிகுலராக சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்குது. பிகாஸ் அவங்க ஒரு இடத்துல வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, இன்னொரு இடத்துல அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ மறுபடியும் அந்த ஊரில் வந்து அவங்களால போய் வந்து ஓட்டிங் பண்ண முடியல டியூ டு மெனி ரீசன்ஸ். அதனால் இந்த டெரிட்டோரியல் கான்ஸ்டியூன்சியை வந்து அவங்களுக்கு கரெக்டாக கொடுக்கறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய கான்ஸ்டியூன்சிலேருந்து வெளியே அவங்க போய் வாழ்கிறாங்க. இதான் அந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் பற்றி. இப்போ இந்த இஷ்யூ வந்து சால்வ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக எலெக்ஷன் கமிஷன் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா ரிமோட் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த சிஸ்டம் வந்து இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஆக்சுவலாக ஒரு பைலட் ப்ராஜெக்டாக தான் இனிஷியலாக இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. The Election Commission of India said that it is ready to pilot remote voting, a move that will also result in better voter turnouts. ஸோ ஒரு பைலட் ப்ராஜெக்டே எடுத்து இந்த ரிமோட் ஓட்டிங் மெக்கானிசத்தை வந்து பண்ண போகிறாங்க. The ECI said it has developed a multi-constituency remote electronic voting machine that can facilitate voting for different constituencies from a single remote polling booth. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட் ஆர்விஎம் பற்றி நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணும். இந்த ரிமோட் ஓட்டர் மஸ்ட் ரெஜிஸ்டர். அவங்க வந்து எப்படி இந்த மாதிரி ரிமோட் ஓட்டிங் பண்ணலாம் அந்த ப்ராசஸ் வந்து பார்க்கலாம். யாரெல்லாம் அந்த ரிமோட் ஓட்டிங் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க ஆன்லைன் ஒரு ஆஃப்லைன் வந்து ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். அந்த எலெக்ஷன் டேட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னாடி அவங்க ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியிருக்கு. அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ அவங்க இந்த கான்ஸ்டியூன்சியில் தான் இருக்காங்களா, எந்த இடத்துல அவங்க பர்டிகுலராக போய் ஓட்டிங் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்லாம் இருக்கும். அண்ட் அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய இடத்துலையே வந்து அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரிமோட் அந்த போலிங் பூத்தில் போயிட்டு அவங்க போயிட்டு ஓட் பண்ணலாம். ஸோ இதான் வந்து ஆர்விஎம் ஒர்க் ஆகும். இந்த ஆர்விஎம்மில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேலட் யூனிட்லேயே மல்டிபிள் கான்ஸ்டியூன்சிக்கு போலிங் வந்து நடத்த முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள்னா இப்போ கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் வந்திருக்காங்க, அண்ட் தென் மதுரையிலேருந்து வந்திருக்காங்க. 2 பேருமே இப்போ திருச்சியில் தான் இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் என்னென்னா ஸோ இவங்க வந்து இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு போலிங் பூத் இருக்குது. அந்த போலிங் பூத்லேயே அவங்க 2 பேருமே அவங்களுடைய ஓட்ஸை வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஆஃப் ஆர்விஎம். In an RVM, a single ballot unit can cater to many constituencies at a single polling station by using dynamic ballot display instead of the usual printed paper ballot sheet. இப்போ ஒரு சிங்கிள் பேலட் யூனிட்லேயே டிஃப்ரெண்ட் கான்ஸ்டியூன்சிஸ்க்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அதில் ஓட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஆஃப் ஆர்விஎம். இப்போ வந்து என்ன இஷ்யூ, மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்னால இஷ்யூ அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓட்டிங் ப்ராசஸில். அண்ட் அதுக்கான சொல்யூஷனாக என்ன கொண்டு வந்திருக்காங்க, இந்த ஆர்விஎம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதை பற்றி எலெக்ஷன் கமிஷன் கவர்மெண்ட் கிட்ட சொல்லணும் இல்லையா, அதுக்காக ஒரு கான்செப்ட் நோட் எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அமாங் தி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரிட்டு இந்த ஒரு கான்செப்ட் நோட் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்னா எப்படி வந்து இந்த எலெக்ஷன் நடத்தணும், இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் எப்படி இருக்கணும், அந்த ஓட்டர்ஸ்னுடைய சீக்ரெசியை எப்படி என்ஷூர் பண்ணுறது இருக்கணும், அண்ட் எந்த மாதிரி இந்த ரிமோட் ஓட்டிங் சிஸ்டமில் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி அதில் என்னென்ன இஷ்யூஸ்லாம் இருக்குது, ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு கான்செப்ட் நோட்டாக வந்து எலெக்ஷன் கமிஷன் கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ரூல்ஸ் அண்ட் லாஸ் பேஸ் பண்ணி என்னென்னா நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு. இன்கேஸ் நம்ம இந்த சிஸ்டத்தை வந்து கம்ப்ளீட்டாக கொண்டு வரோம் அப்படிங்கிற பட்சத்தில் வாட் ஆர் த திங்ஸ் ஷுட் பி சேஞ்ச்டு.
அதுதான் என்னென்ன ஆர்டிகல்ஸோ என்னென்ன ஆக்ட் கொடுத்துருக்காங்கன்னா எதெல்லாம் நம்ம அமெண்ட் பண்ணணும்னா நீட் அமெண்ட்மெண்ட் டு இம்ப்ளிமெண்ட் ரிமோட் voting or the representation of the people act 1950 and 51, the conduct of election rules 1961 and the registration of electors rules 1960. இன்கேஸ் நம்ம இந்த ரிமோட் ஓட்டிங் சிஸ்டத்தை வந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த 3 ஆக்டையும் வந்து நம்ம அமெண்ட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டாங்க, நமக்கு தெரியணும் இல்லையா இந்த மாதிரி ஆர்பிஎம்மில் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல. பிகாஸ் கண்டிப்பாக சேலஞ்சஸ் இருக்கும். நம்ம ஹைலி டைவர்சிஃபைட் கண்ட்ரி, ஏகப்பட்ட மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருக்கும். ஃபஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேலஞ்சஸ் என்னென்னு பார்க்கலாம், அப்புறம் டெக்னிக்கல் சேலஞ்சஸ் பற்றி பார்க்கலாம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேலஞ்சஸில் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஓட்டர்ஸ் வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுக்கணும். இந்த மாதிரி நாங்கள் இங்கே இருக்கோம் அண்டு எங்களோட பழைய கான்ஸ்டியூன்சி வந்து ஒரு பர்டிகுலர் ஊரில் இப்போ கோயம்புத்தூரில் இருக்குது, அந்த மாதிரி அவங்களோட செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுக்கணும். அப்புறம் என்னென்னா அந்த பர்டிகுலர் ஓட்டர்ஸ் இருக்காங்களே அவங்களுடைய சீக்ரெசி வந்து நம்ம என்ஷூர் பண்ணணும். அப்புறம் போலிங் ஏஜென்ட்ஸ், ஸோ அந்த மாதிரி ரிமோட் ஓட்டிங் பூத்ஸில் வந்து போலிங் ஏஜென்ட்ஸ் யார் யாரெல்லாம் இருக்கணும். அப்புறம் ஓட்டர்ஸ்னுடைய ஐடென்டிஃபிகேஷன் நம்ம ப்ராப்பராக வச்சுக்கணும். பிகாஸ் அவங்கள மாதிரியே இன்னொருத்தர் வந்து இம்பர்சனேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லையா. ஸோ இந்த இஷ்யூஸ்லாம் வராமல் நம்ம வந்து பார்த்துக்கணும். அண்ட் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிகார்டிங் தி பிளேஸ், இது வந்து நம்ம அட்மினிஸ்ட்ரேஷனில் எப்படி அந்த ப்ராசஸில் என்னென்ன பிரச்சனைலாம் வரும்னு பார்த்தோம். இப்போ அந்த இடத்துல போலிங் பூத்ஸ் வந்து வைக்க போகிறோன்னு முடிவு பண்ணிட்டோம். எந்த இடத்துல வந்து அந்த போலிங் ஸ்டேஷன் இருக்கணும், அந்த பர்டிகுலர் போலிங் ஸ்டேஷனுக்கு யார் வந்து இருப்பாங்க, அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அண்ட் தென் அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து நம்ம அப்பாயிண்ட் பண்ணல தனியாக அவங்களுக்கு. ஸோ அவங்கள வந்து எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறது, அப்புறம் எப்படி இந்த மாதிரி ரிமோட் லொக்கேஷன்ஸில் இந்த பர்டிகுலர் போலிங் வந்து கண்டக்ட் பண்ணுங்கிறதுக்கான மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இது எல்லாமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ தீஸ் ஆர் தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேலஞ்சஸ். அடுத்து என்னென்னா டெக்னாலஜிக்கல் சேலஞ்சஸ் பற்றி சொல்கிறாங்க. Technological challenges will be the method of remote voting, the familiarity of the voters with the multi-constituency RVM and counting of votes. இப்போ மல்டி கான்ஸ்டியூன்சி ஆர்விஎம் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா, நிறைய ஓட்டர்ஸ்க்கு வந்து அதை பற்றின அவேர்னஸ் வந்து இருக்காது. அவங்களுக்கு அதை எப்படி பயன்படுத்தணும், அவங்க வந்து வேறு யாருக்காவது ஓட் போடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இல்லையா. அதனால் என்னென்னா அவங்களுக்கு அந்த மல்டி கான்ஸ்டியூன்சி ஆர்விஎம்மை பயன்படுத்துறதுக்கான அவேர்னஸ் வந்து நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மல்டி கான்ஸ்டியூன்சி அந்த ஓட்டிங்ஸ் எல்லாமே அந்த பர்டிகுலர் மிஷினில் இருக்கனால அந்த கவுண்டிங் ஆஃப் ஓட்ஸை நம்ம ப்ராப்பராக நடத்த வேண்டியிருக்கு. ஸோ இது ரெண்டும் வந்து டெக்னிக்கல் இஷ்யூஸாக சொல்கிறாங்க. அண்டு இப்போ என்னென்னா ஒரு பைலட் ப்ராஜெக்டாக தான் வந்து பண்ண போகிறாங்க. The Election Commission said it was now ready to pilot an RVM with a public sector undertaking. This modified form of EVM can handle up to 72 multiple constituencies from a single remote polling booth. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆர்விஎம்மில் வந்து கிட்டத்தட்ட நம்ம மல்டிபிள் கான்ஸ்டியூன்சிஸ் வந்து இருக்கும், அதில் நம்ம ஓட்டிங் பண்ணலாம். எத்தனை மல்டிபிள் கான்ஸ்டியூன்சிஸ்னால் கிட்டத்தட்ட 72 மல்டிபிள் கான்ஸ்டியூன்சி வரைக்கும் இந்த பர்டிகுலர் ஆர்விஎம்னால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பைலட் ப்ராஜெக்டாக பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கீழே ஒர்க் பண்ண போகிறாங்க எலெக்ஷன் கமிஷன். இன்கேஸ் இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆச்சு அப்படின்னா இது வந்து மிகப்பெரிய சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் நிறைய மைக்ரன்ஸ் வந்து ஓட்டிங் பண்ண முடியாமல் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய ஓட்டிங் வந்து கிடைக்கும். அந்த டெமோக்ரஸியை பொறுத்தவரையும் அந்த ஓட்டிங் ஸ்டைலில் ஏகப்பட்ட சேஞ்சஸ் வந்து வரும். பிகாஸ் முன்னாடி வந்து நிறைய பேர்னால ஓட்டிங் பண்ண முடியாமல் இருந்திருக்கும். அண்ட் தென் ஒரு மெஜாரிட்டி பார்ட்டியோ இல்லை மைனாரிட்டி பார்ட்டியோ வந்து ஜெயிக்கிறாங்க. இப்போ ஓட்டிங் பண்ண முடியுது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுடைய அந்த கவர்மெண்ட் யார் இருக்கணுங்கிற இந்த சேஞ்சஸும் வந்து வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஒரு மிகப்பெரிய சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன். ஓவரால் இந்த ஆர்டிக்கல் என்னென்ன பார்த்துருக்கோன்னு ஒரு ரிவைஸ் பண்ணிடலாம். என்ன இஷ்யூ இருக்குது எலெக்ஷன்ஸை பொறுத்தவரையும், நிறைய பேர்னால ஓட் பண்ண முடியல பிகாஸ் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க. முக்கியமாக வித்தின் த ஸ்டேட் இன்டர்னல் மைக்ரேஷன் அதிகமாக இருக்குது, அரௌண்ட் 85% இருக்குது. ஸோ இதை வந்து சரி பண்ணுறதுக்கு எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணாங்க, இதுக்கான சொல்யூஷன் வந்து ஆர்விஎம் ரிமோட் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின்ஸை வந்து பயன்படுத்தி நம்ம ஓட்டிங்கை நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எலெக்ஷன் கமிஷன் என்னென்ன ஸ்டெப்பெல்லாம் எடுத்திருக்காங்கன்னா, இப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்து கான்செப்ட் நோட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அந்த கான்செப்ட் நோட்டில் இந்த ரிமோட் ஓட்டிங்கை எப்படிலாம் நடத்தணும் அண்டு என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வரணும், இப்படி கொண்டு வரதில் என்னென்ன இஷ்யூஸ்லாம் நமக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் இதில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது இந்த மாதிரி இம்ப்ளிமெண்டேஷனில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூஸ் பற்றி பார்த்தோம். அண்ட் தென் டெக்னிக்கல் இஷ்யூஸ் பற்றியும் பார்த்துருக்கோம். இன்கேஸ் இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆச்சு அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் அ பாண்ட் வித் அ ஹிஸ்ட்ரி. இந்த ஆர்டிக்கல் வந்து என்னென்னா இந்தியா அர்மேனியா ரிலேஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். The year 2022 was one in which Armenia and India celebrated 30 years of bilateral diplomatic relations. இந்த 2022 பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவுக்கும் அர்மேனியாவுக்கும் கிட்டத்தட்ட 30 வருஷம் பைலேட்ரல் ரிலேஷன்ஸோடைய அனிவர்சரியாக இருக்குது.
அண்டு நம்ம 2 கண்ட்ரீஸுமே வந்து தேர் ரிச் இன் கல்ச்சர், ரொம்ப பழைய ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன், அப்புறம் ரிச் இன் கல்ச்சர் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு சில சின்ன சின்ன ஹிஸ்டாரிக்கல் இன்சிடென்ட்ஸும் வந்து சொல்லியிருக்காங்க அர்மேனியன் இந்தியன் ரிலேஷன்ஸ் பற்றி. ஃபஸ்ட்டு என்னென்னா த மேமிகோனியன்ஸ். ஸோ இந்த மேமிகோனியன்ஸ் அப்படிங்கிறவங்க யாருன்னா அர்மேனியாவை சேர்ந்த அரிஸ்டோக்ராட்டிக் டைனஸ்டி. அவங்க கிட்டத்தட்ட அந்த அர்மேனியாவை நிறைய இடத்துல வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க. அந்த பர்டிகுலர் ஃபேமிலியை சேர்ந்தவங்க, ஒரு பிரான்ச் ஆஃப் த ஃபேமிலி வந்து அர்மேனியன் இந்தியாவுக்கு இடையில இருக்க வந்து அவங்க மூவ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 5th century பீரியடில் மிலிட்ரி கமாண்டர் வர்த்தன் மாமிகோனியன் போர் அ சான்ஸ்கிரிட் நேம். இந்த வர்த்தன் மாமிகோனியன் அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா கிறிஸ்டியானிட்டியை வந்து டிஃபெண்ட் பண்ணார். ஸோ அந்த பர்ஷியன் ஆர்மி இருக்கும் இல்லையா, அங்கே பக்கத்தில் தானே ஈராக்லாம், அந்த பர்ஷியன் ஆர்மி வந்து ஸோ அவங்க முஸ்லீம்ஸாக இருப்பாங்க, அதனால் கிறிஸ்டியனை வந்து டிஃபெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வர்தன் வந்து பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அர்மேனியாவில் ஸோ இப்படி முஸ்லீம்ஸு வந்து அகேன்ஸ்டாக இருந்த ஒருத்தர் வந்து ஹிந்து செட்டில்மெண்ட்டுக்கு அங்கே வந்து இடம் கொடுத்துருப்பாரு. அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க பாருங்கள், a pair of Indian princes from Magadha had taken refuge in Armenia and even been allowed to raise Hindu settlements. இந்த மாதிரி முஸ்லிம்ஸை வந்து அகேன்ஸ்டாக இருந்த ஒருத்தர் வந்து ஹிந்து செட்டில்மெண்ட்ஸ் வந்து அலோவ் பண்ணியிருந்தார் அந்த பர்டிகுலர் இடத்துல அர்மேனியாவில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தட் வார்ம்த் அண்ட் லிபர்ட்டி வேர் ரெசிப்ரோகேட்டட் பை இந்தியன் ரூலர்ஸ் ஆஸ் லேட் அஸ் தி முகல் ஏரா. அந்த வார்ம்த் என்னென்னா மறுபடியும் இந்த முகல் ஏரா டைம்லேருந்து அந்த இந்தியன் ரூலர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து அதை வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அர்மேனியன்ஸ்க்கு. நம்ம இந்தியாவில் அதிகமாக அந்த அர்மேனியன் இந்தியன்ஸ் இருக்கக்கூடிய இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா. ஸோ கொல்கத்தா ஹோம் அமாங் அதர் அர்மேனியன் இந்தியன்ஸ் டு the fabled classical center Gauhar Jan had gained a reputation as an Armenian city. இப்போது ஹிஸ்டாரிக்கல் பர்ஸ்பெக்டிவில் பார்த்தோம்னா அர்மேனியன்ஸ்க்கும் வந்து இந்தியன்ஸ்க்கு எப்படி ரிலேஷன் இருந்துச்சு. அண்ட் தென் நம்ம இந்தியாவில் நார்த் இந்தியாவில் முக்கியமாக எங்கே இருந்திருக்காங்க அர்மேனியன் இந்தியன்ஸ், கொல்கத்தா ரீஜனில். அண்ட் சவுத் இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா ஷஹாமிரியன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு அர்மேனியன் நேஷனலை சேர்ந்தவர். நம்ம சதர்ன் இந்தியாவில் மெட்ராஸில் முக்கியமாக அவர் வந்து இருந்தார். இவர் ஆக்சுவலாக ஒரு ரைட்டர் அண்ட் மெர்ச்சன்ட் கூட, நம்ம மெட்ராஸில் தான் இருந்துகிட்டு இருந்தார். இவர் என்னென்னா இந்த அர்மேனியன் கம்யூனிட்டி ஆஃப் மெட்ராஸ், ஏசிஎம் அப்படின்னு சொல்லலாம், அர்மேனியன் கம்யூனிட்டி ஆஃப் மெட்ராஸில் முக்கியமான மெம்பரும் கூட இவர். 2 decades after Shahmirian's book, the first Armenian language journal Azdarar was published from Chennai. ஸோ 2 டெக்கேட்ஸ்க்கு அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷாமிரியன் ஒரு புக்குக்கு அப்புறம் அஸ்தாரார் அப்படிங்கிற ஒரு அர்மேனியன் ஜேர்னல் வந்து நம்ம சென்னையில் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இந்த நேம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது வந்து அர்மேனியன் லாங்குவேஜ் ஜேர்னல். The Armenian Republic, which was reborn in 1991, was recognized by India a day after the Soviet Union's demise. அர்மேனியன் ரிப்பப்ளிக், அவங்க சோவியட் யூனியன்லேருந்து எல்லாம் பிரிஞ்சவங்க தானே, அர்மேனியனுடைய ரிப்பப்ளிக்கை வந்து நம்ம இந்தியா ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் முக்கியமாக அர்மேனியன் பிரசிடென்ட் இருக்காங்க இல்லையா, அர்மேனியன் பிரசிடென்ட்டு ஹி வாஸ் ஹைலி இன்ஃப்ளூயன்ஸ்டு பை மகாத்மா காந்திஸ் நான் வயலன்ஸ். அந்த இப்போ இந்த பார்டர் இஷ்யூவை பற்றி பார்க்கலாம், அதை பார்த்துட்டு அப்புறம் அர்மேனியன் பிரசிடென்ட் பற்றி நம்ம பேசலாம். அர்மேனியா அண்ட் அசர்பைஜான் இருக்கு இல்லையா, இந்த காஸ்பியன் சீக்கும் பிளாக் சீக்கும் இடையில இருக்கக்கூடிய இடத்த வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா கக்காசஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீஜனை சொல்லுவாங்க. இந்த கக்காசஸில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அர்மேனியா, அசர்பைஜான், ஜார்ஜியானுடைய சம் பார்ட்ஸ், சதர்ன் பார்ட்ஸ் ஆஃப் ரஷ்யா, இது எல்லாமே வந்து கக்காசஸ்குள்ளே வரும். அண்ட் இதில் முக்கியமான டிஸ்பியூட்டட் ரீஜன் பற்றி சொல்கிறாங்க, அர்மேனியாவுக்கும் அசர்பைஜானுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்பியூட்டட் ரீஜன். ஃபஸ்ட்டு இந்த எல்லோ பார்ட்ஸை பாருங்கள். இந்த எல்லோ பார்ட்ஸ் வந்து டெரிட்டரி ஆஃப் அசர்பைஜான் ஆக்குபைட் பை தி அர்மேனியன் மிலிட்ரி ஃபோர்ஸஸ். இந்த ரெண்டுமே வந்து அசர்பைஜானை சேர்ந்தது, பட் அர்மேனியா வந்து மிலிட்ரி ஃபோர்ஸஸ் மூலியமாக ஆக்குபை பண்ணி வச்சுருக்காங்க. அண்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த க்ரீன் பாயிண்ட் பாருங்கள், இது வந்து அர்மேனியானுடைய இடம், பட் அசர்பைஜான் மிலிட்ரி ஃபோர்ஸஸ் வந்து ஆக்குபை பண்ணி வச்சுருக்காங்க. அண்டு இந்த பர்டிகுலர் இடம் இருக்குல்ல, இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீஜன், பிகாஸ் நகோர்னோ கராபக் அப்படிங்கிற இடம் வந்து அர்மேனியாவுக்கும் அசர்பைஜானுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்பியூட்டட் ரீஜன். இந்த பர்டிகுலர் இடம் அதுலேயுமே இந்த ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது அசர்பைஜான் வந்து வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து நினைக்கலாம் இது வந்து அசர்பைஜானுக்குள்ளே தானே இந்த நகோர்னோ இடம் வந்து இருக்குது, பட் எப்படி வந்து அதையே வந்து அவங்க மிலிட்ரி ஃபோர்ஸ்னால் ஆக்குபை பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கலாம். பிகாஸ் இந்த பர்டிகுலர் ரீஜனில் என்னென்னா அர்மேனியனுடைய எத்னிசிட்டி மக்கள், அவங்க தான் வந்து மெஜாரிட்டியாக இருக்காங்க அர்மேனியன்ஸ். ஒரு சில அசேரின்னு சொல்லுவாங்க, அசர்பைஜான்ஸை அசேரின்னு சொல்லுவாங்க. அசேரிஸ் வந்து இந்த இடத்துல வந்து மைனாரிட்டி மக்களாக இருப்பாங்க. அதனால தான் என்னென்னா அர்மேனியாவுக்கும் அசர்பைஜானுக்கும் இந்த டிஸ்பியூட்டட் ரீஜன் வந்து ஏகப்பட்ட கிளாஷ் அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்கும். இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா இந்த பர்டிகுலர் டிஸ்பியூட்டட் ரீஜன் நகோர்னோ கராபக்கில் அர்மேனியன்ஸ் பீப்புள் தான் மெஜாரிட்டியாக இருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய மைனாரிட்டி மக்கள் வந்து அசேரிஸ், ஸோ அசர்பைஜான்ஸ். அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய கொஞ்சோண்டு ரீஜன் தான் இந்த அசர்பைஜான்ஸ் மிலிட்ரி ஃபோர்ஸஸ் மூலயமா ஆக்குபை பண்ணி வச்சுருக்கதா சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம மேப் பேஸ்டு இப்போது நம்ம இந்த ஆர்டிக்கலில் பார்க்கலாம். இந்த பிரசிடென்ட் வந்து எதனால் கான்ஃப்ளிக்ட் அப்படின்லாம் சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம் இல்லையா, ஏன்னா அந்த பர்டிகுலர் ரீஜனில் நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது. இந்த பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம காந்திஜி வந்து எப்படி நான் வயலன்ஸ் ஃபாலோ பண்ணாரோ அதே மாதிரி இவரும் ஃபாலோ பண்ணிவிட்டு
பீஸ்ஃபுல்லாக கண்ட்ரியை ரன் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அர்மேனியா எக்ஸ்பீரியன்ஸ்ட் a peaceful transfer of power in the weeks that followed. This is a story I remembered fondly because it speaks to the enduring power of non-violence. ஸோ இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்தியா ஹாஸ் எமர்ஜ்ட் as an Armenia's pre-eminent defense partner. அர்மேனியாவுடைய முக்கியமான டிஃபென்ஸ் பார்ட்னர் யாருன்னா நம்ம இந்தியாவாக இருக்காங்க. The current leadership of India is unafraid to speak bluntly about the ongoing aggression in the Caucasus, including the blockade of Lachin corridor that cut off 120,000 Armenians of Nagorno-Karabakh. ஸோ இந்த மேப்பில் இந்த இடத்த பார்த்துக்கோங்க. இந்த பர்டிகுலர் ரீஜன் இருக்குல்ல, டாட்டட் லைன்ஸ், இதை வந்து லச்சின் காரிடர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கேயும் வந்து டிஸ்பியூட் கான்ஃப்ளிக்ட்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. இந்த பிரச்சனையை பற்றி இந்தியா பேசுகிறதுக்கு வந்து பயப்படுறதில்லை, அவங்க டேரெக்டாக வந்து பேசுகிறாங்க. அதுவும் வந்து ரொம்பவே உதவியாக இருக்குது அப்படிங்கிறது அர்மேனியன் பிரசிடென்ட் வந்து சொல்லியிருக்காங்க. As Armenia's president, I cherished my excellent relation with India, and it is heartening to see Delhi's solidarity with Armenia in this time of crisis. இந்த மாதிரி அர்மேனியாவுக்கு இந்தியா சப்போர்ட்டிவாக இருக்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓவரால் இந்த ஆர்டிக்கல் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, அர்மேனியா இந்தியன் ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அர்மேனியாவுக்கும் அசர்பைஜானுக்கும் இருக்கக்கூடிய அந்த கான்ஃப்ளிக்டட் ரீஜன் நகோர்னோ ரீஜன் பற்றி தெரிஞ்சுக்கணும். அண்ட் நகோர்னோ ரீஜனில் யார் மெஜாரிட்டியாக இருக்காங்க, யார் மைனாரிட்டியாக இருக்காங்க. மெஜாரிட்டி வந்து அர்மேனியன் பீப்புள் அண்ட் மைனாரிட்டி பீப்புள் வந்து அசேரி பீப்புள். ஸோ அசேரி பீப்புள் பிலாங் டு அசர்பைஜான். அப்புறம் எரேவன் அப்படிங்கிறது அர்மேனியானுடைய கேபிட்டல். அண்ட் தென் அர்மேனியாவில் நடக்கக்கூடிய ப்ரொட்டஸ்ட்டுக்கு வந்து வெல்வெட் ரெவல்யூஷன் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து வச்சுருந்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம அர்மேனியா இந்தியா ரிலேஷன்ஸ் பற்றின சின்ன சின்ன ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் மிஸ்லேனியஸ் நியூஸ் பார்க்கலாம். நியூ ஃபோரம் டு டேக் ஃபார்வர்ட் ஃபைட் ஃபார் முஸ்லீம் விமன்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ் ரைட். இப்போ என்னென்னா கேரளாவில் வந்து முஸ்லீம் விமன் ஃபார் ஜெண்டர் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோரம் வந்து எல்லா விமன் குரூப்ஸ் அண்ட் சோஷியல் ஆர்கனைசேஷன் ஒன்று சேர்ந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த குரூப் எதுக்காக, இந்த ஃபோரம் எதுக்காக ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, முஸ்லீம் விமனுடைய இன்ஹெரிட்டன்ஸ் ரைட்டை வந்து பெட்டராக ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃபோரம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ எதனால் ஆல்ரெடி எப்படி இருந்திருக்கு, எதை அவங்க மாற்றணும்னு நினைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். Women suffer the most due to the Muslim personal law which is discriminatory in nature. ஸோ முஸ்லீம் பர்சனல் வந்து டிஸ்கிரிமினேட்டரியாக இருக்குது, அதனால் விமன் அதிகமாக சஃபர் ஆகுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் வச்சு அவங்க சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ஒரு முஸ்லீம் விடோ இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து 1/8 போர்ஷன் ஆஃப் த ரைட்ஸ் தான் வந்து கிடைக்கிது அவங்களோட இறந்து போன ஹஸ்பண்ட் ப்ராப்பர்ட்டியில். ஸோ 1/8 தான் வந்து அவங்களுடைய ஒய்ஃபுக்கு வந்து கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் இப்போது கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்காங்க, அப்புறம் பேரண்ட்ஸ் அண்ட் தென் கிராண்ட் சில்ட்ரன் இருக்காங்க. இன்கேஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்கிறப்போ பேரண்ட்ஸ் அந்த கப்பல் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னா, கிராண்ட் சில்ட்ரனுக்கு கிராண்ட் பேரண்ட்ஸுடைய ப்ராப்பர்ட்டியில் எந்த ஒரு பங்கும் இல்லை, ரைட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் அ கப்பல் டைஸ் டியூரிங் தி லைஃப் டைம் ஆஃப் தேர் பேரண்ட்ஸ், தேர் சில்ட்ரன் வில் நாட் ஹாவ் எனி ரைட் டு த ப்ராப்பர்ட்டி ஆஃப் தேர் கிராண்ட் பேரண்ட்ஸ் அப்படிங்கிறது இன்னொரு விஷயமா இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்ட்டிஷன் பண்ணுறப்ப என்னென்னா, விமனுக்கு கிட்டத்தட்ட பாதி ரைட்ஸ் தான் கிடைக்கிது வென் கம்பேர் டு மென். இந்த ரைட்ஸ், இந்த கஸ்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 6th century ADலேருந்து நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஹெரிட்டன்ஸ் ரைட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃபோரம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. என்னென்னா முஸ்லீம் விமன் ஃபார் ஜெண்டர் இன்ஜஸ்டிஸ்னு ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ரீசெண்டாக ஒரு சிக்னேச்சர் கேம்பெயின் நடத்தியிருக்காங்க. ஸோ இது வந்து தப்பான விஷயம், நம்ம வந்து சைன் பண்ணி அனுப்பணும்னு சொல்லிட்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் அண்ட் தென் ஹெட்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ரைட் பேனலுக்கும் அனுப்பியிருக்காங்க. நேஷ்னல் ரைட்ஸ் பேனலுக்கும் அனுப்பியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஒடிசாவில் இருக்கக்கூடிய ட்ரைபை பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த ஒடிசா ட்ரைப் நேம் பார்த்தீங்கன்னா போண்டா ட்ரைப். இந்த போண்டா ட்ரைப் மக்கள் பற்றி பார்த்தீங்கன்னா, இவங்களோட ட்ரெஸ்ஸிங்ஸ் வந்து யூஸ்வலாக பீட்ஸ் இருக்குது இல்லையா, சின்ன சின்ன மணி, அந்த பீட்ஸும் ஒரு ஸ்ட்ரைப் ஆஃப் கிளாத் மட்டும்தான் அவங்களுடைய பாடியை கவர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணாங்க. பட் இப்போ ரீசெண்டாக என்னென்னா நிறைய சிவிலைசேஷனல் சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ட்ரெடிஷ்னல் பீட் அண்ட் தென் ஒரு ஸ்ட்ரிப் ஆஃப் கிளாத் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து இப்போ அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதை நம்ம முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, போண்டா ட்ரைப் வந்து எங்கே இருக்காங்கன்னா ஒடிசாவில் இருக்காங்க. அண்ட் அவங்க வந்து பீட்ஸை அதிகமாக ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுவாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். Next, India's infrastructure aid, credit lines, loans and commissioning of various projects have meant high visibility. இப்போது இந்தியா பார்த்தீங்கன்னா மால்தீவ்ஸ் நம்மளுடைய நெய்பருக்கு வந்து நிறைய சப்போர்ட் அண்ட் எய்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம கூட பார்த்துருக்கோம் இந்த மாதிரி கிரேட் மெயில் கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட், அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஏர்போர்ட்ஸ், அப்புறம் கிரிக்கெட் ஸ்டேடியம், போர்ட், இது எல்லாத்துக்கும் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மிலிட்ரி எக்ஸ்சேஞ்ச் ஆக்டிவிட்டீஸ் வந்து மால்தீவ்ஸ் கூட பெட்டராகவே நடந்துகிட்ருக்கதா சொல்லியிருக்காங்க. இதனால் என்ன, அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் இருக்காங்களே, அவங்க வந்து இந்தியா அவுட் கேம்பெயின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பிகாஸ் இந்தியா வந்து அதிகமாக பண்ணிகிட்ருக்காங்க. தெர் இஸ் அ பாசிபிலிட்டி டெப்டி ட்ராப்பில் வந்து விழ வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுங்க அந்த மாதிரி. பிகாஸ் இப்போ சைனீஸ் வந்து எப்படி ஸ்ரீலங்காவை பண்ணாங்களோ அதே மாதிரி இந்தியா என்ன பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஆப்போசிஷன் லீடர் வந்து இந்தியா அவுட் கேம்பெயின்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட் த வேர்ல்ட் லாஸ் பீலே. ஸோ ஃபுட்பால் சாம்பியன் இருக்காங்க இல்லையா, பீலே, அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. ஜஸ்ட் இவர் எந்த அந்த ஸ்போர்ட்டை சேர்ந்தவருங்கிறதுக்காக தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். தி இஸ்லாமிக் டாக்ட்ரின்ஸ் ஆஃப் வாதத் ஈதீன், யூனிட்டி ஆஃப் ரிலீஜியன் அண்டு சுலா ஈக்குவல் யூனிவர்சல் பீஸ். இது என்னென்னா சம்டைம்ஸ் இந்த ப்ரிலிம்ஸில் வந்து ஒரு நேம் கொடுத்துட்டு மீடியவல் பீரியடில் இருந்த நேம்ஸ் கொடுத்துட்டு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அதுக்காக தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த இஸ்லாமிக் டாக்ட்ரின்ஸ் வாதத் ஈதீன் அப்படின்னா யூனிட்டி ஆஃப் ரிலீஜியன் அப்படின்னு அர்த்தம். அண்ட் சுலா ஈக்குவல் அப்படின்னா யூனிவர்சல் பீஸ்ன்னு மீனிங். நெக்ஸ்ட் என்னென்னா குடவோலை சிஸ்டம். நம்ம வந்து பார்த்துருப்போம், நான் இந்த டெமோக்ரஸிக்கு ஒரு முன்னோடியாக சொல்லுவோம் இல்லையா, இந்த குடவோலை சிஸ்டத்தை, அதை பற்றி தான் இந்த ஆர்டிக்கலில் பார்க்க போகிறோம். ஸோ மகாஜனபதாஸ் பீரியடில் மொனார்கிக்கல் ரூல் அப்படிங்கிறது வந்து இல்லவே இல்லை. அண்ட் தட் தேவர் ரிப்பப்ளிக்கன் அண்ட் செல்ஃப் கவர்னிங் அண்ட் தட் தேவர் டெமோக்ராட்டிக்கலி ஆர்கனைஸ்ட். ஸோ மொனார்கிக்கல் சிஸ்டம் வந்து மகாஜனபதாஸ் பீரியடில் இல்லை, அவங்க டெமோக்ராட்டிக் ஒர்க்கில் இருந்தாங்க, ஒரு செல்ஃப் கவர்னிங் அந்த மாதிரி தான் ஆர்கனைஸ்டாக இருந்தது சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து குடவோலை சிஸ்டம் பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். குடவோலை சிஸ்டம் ஃப்ரம் உத்திரமேரூர் ஷோஸ் ஒன்லி மெம்பர்ஸ் ஆஃப் தி சபா கேன் டேக் பார்ட் அண்ட் தோஸ் ஹூ ஓன் ப்ராப்பர்ட்டி இன் த வில்லேஜஸ் அண்ட் தோஸ் ஹூ ஹவ் ஸ்டடிட் வேதாஸ். பிராமின்ஸ் அலோன் குட் பார்ட்டிசிபேட் இன் த ப்ராசஸ். இப்போ அந்த குடவோலை சிஸ்டம்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பண்ணுவாங்களா, எல்லாருமே அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னு கேட்டால் வந்து கிடையாது. முக்கியமான அந்த ப்ராமினன்ட் பர்சன்ஸ் இருப்பாங்களே அந்த பர்டிகுலர் டைமில் வேதங்கள் படித்தவங்க, அந்த பிராமின்ஸ், அப்புறம் யார்கிட்டலாம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ அவங்களால மட்டும்தான் அந்த சிஸ்டத்தில் வந்து கலந்துக்க முடிஞ்சு. ஸோ இது வந்து நம்ம டெமோக்ரஸியா அப்படின்னு கேட்டால் வந்து கிடையாது. ரிப்பப்ளிக்ஸ் வேர் ஒன்லி அபவுட் த சீஃப்ஸ், த லேண்ட் மேக்னட்ஸ் ஆஃப் தி ரீஜன் ஹூ அமாங் தெம்செல்ஸ் லுக்கிங் ஆஃப்டர் தி அஃபேர்ஸ். இப்போது நம்ம வந்து என்ன சொல்லுது, மொனார்க்கின்னு சொல்ல முடியாது, இல்லை வேற ஒரு எந்த நேமும் சொல்ல முடியாது. நம்ம ரேதர் ஒரு ஒலிகார்கி அப்படிங்கிற நேம்லேருந்து நம்ம சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட், வெல் த தமிழ்நாடு இன்ஃபர்மேஷன் கமிஷன் ஃபர்னிஷ்ட் ஒன்லி 14% ஆஃப் த டீட்டெயில்ஸ் வாட் மகாராஷ்டிரா வாஸ் செகண்ட் வாஸ் ஷேரிங் 23% ஆஃப் த டேட்டா. இப்போ நம்ம ஆர்டிஐ ஆக்ட் கீழே, ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் கீழே நம்ம நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கொடுப்போம் இல்லையா. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த டேட்டா தெரியணும் கவர்மெண்ட்லேருந்து அப்படிங்கிறப்போ நம்ம தமிழ்நாடு தான் வந்து இருக்கிறதுலே ஒஸ்ட்டு பர்ஃபார்மிங் இன்ஃபர்மேஷன் கமிஷனாக இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் நம்ம அப்ளை பண்ண நிறைய விஷயங்கள் கிட்டத்தட்ட 14% ஆஃப் த கம்ப்ளைண்ட்ஸ்க்கு மட்டும்தான் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க, 14% மட்டும் தான் இன்ஃபர்மேஷன் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நமக்கு முன்னாடி என்னென்னா மகாராஷ்டிரா இருக்காங்க. இது வந்து கொஞ்சம் மோசமான விஷயம் தான். பிகாஸ் த ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் ஆஃப் தமிழ்நாடு ஹேஸ் பீன் த வர்ஸ்ட் பர்ஃபார்மிங் இன் ரெஸ்பான்சிவ்னஸ் அண்டர் தி ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட். நெக்ஸ்ட், ஜிஎன்பிஏ நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் பற்றி உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா, முன்னாடி பார்த்துருப்போம். நான் பர்ஃபார்மிங் அசட்னா என்ன, டவுட்ஃபுல் அசட்னா என்ன, இதெல்லாம் பார்த்துருப்போம். இந்த கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசட்னுடைய ரேஷியோ வந்து ரொம்ப குறைஞ்சி போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம். நான் பர்ஃபார்மிங் அசட் வந்து அதிகமாக இருந்தால் பேங்க்லோடைய ஃபினான்ஷியல் கண்டிஷன் மோசமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். பட் இப்போ இந்த என்பிஎஸ் கிராஸ் என்பிஎஸ் குறைஞ்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. which declined to a 7-year low of 5% in September 2022. 5% கிட்ட வந்திருக்கு. The GNPA ratio estimate is based on the macro stress test performed to assess the resilience of banks' balance sheet to unforeseen shocks emanating from the macroeconomic environment. இப்போது நிறையா எக்கனாமிக்கல் இஷ்யூஸ் வர வாய்ப்புகள் இருக்கு இல்லையா, பட் அந்த டைம்லேயும் பேங்க்ஸ் எப்படி ஒர்க் பண்ணாங்க, அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டில் ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசட். இன்கேஸ் என்பிஎஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பேங்க்னுடைய ஃபினான்ஷியல் கண்டிஷன் மோசமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அண்ட் நெக்ஸ்ட், ஹீமோஃபிலியா. இந்த ஹீமோஃபிலியா பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஹீமோஃபிலியா பி அப்படிங்கிறது ஒரு ரேர் இன்ஹெரிட்டட் பிளட் டிஸார்டர். ரேர் அண்ட் தென் இன்ஹெரிட்டட் பிளட் டிஸார்டர், இந்த 3 பாயிண்ட் தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் சம்டைம்ஸ் இது இன்ஹெரிட்டடாக இல்லையா அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் இருக்கும், கன்ஃபியூஷனாக இருக்கும் அந்த சாய்ஸஸில். ஸோ அதான் ரேர் இன்ஹெரிட்டட் பிளட் டிஸார்டர். இந்த டிஸார்டரை என்னென்னா இப்போ ட்ரீட் பண்ணதுக்காக ஜீன் தெரப்பி மூலியமாக எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஜீன் தெரப்பி மூலியமாக ட்ரீட் பண்ணக்கூடிய டிசீசஸ் ரொம்பவே பெட்டராக ரிசல்ட் கிடைக்குது. இந்த தெரப்பி வாஸ் சுப்பீரியர் டு த கரண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் கேர் இன் ஹெல்பிங் டு ரெடியூஸ் தி ப்ளீடிங் ரேட் இன் பேஷண்ட்ஸ் வித் மாடரேட்லி சிவியர் டு சிவியர் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஹீமோஃபிலியா பி. ஜீன் தெரப்பி பெட்டராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க when compared to the current standard care. The disorder hampers the body's ability to make blood clotting protein called factor 9. ஸோ இந்த மாதிரி பிளட் கிளாட்டிங் பண்ணக்கூடிய அந்த ஃபேக்டர் 9ங்கிறது இதை ரொம்ப ஹேம்பர் பண்ணுது, இந்த ப்ரோட்டீனை, இந்த டிஸார்டர்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், லோக் அடாலட்ஸ். நம்ம நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் பற்றி பார்த்தா இந்த என்பிஎஸ் ரெக்கவரி பண்ணுறதுக்காக நிறைய மெத்தட்ஸ் பயன்படுத்தியிருக்காங்க. அதில் முக்கியமாக என்னென்னா, ஸோ local adalats and IBC. The other routes for NPA recovery are debt recovery tribunal, securitization and reconstruction of financial asset, அப்புறம் சரைஃபேசி ஆக்ட். இந்த மாதிரி அவங்க நிறைய மெத்தட்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் லோக் அதாலட்ஸ் மூலியமாக ரெக்கவர் பண்ண என்பிஎஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
Among all the channels, the number of stressed accounts referred by banks to Lok Adalats, which has statutory status under the Legal Services Authority Act, saw a steep rise in 2021-2022. ஸோ லோக் அதாலத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு ஸ்டாச்சுவரி ஸ்டேட்டஸ் பெற்ற ஒரு ஆர்கனைசேஷன் அண்டர் தி லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி ஆக்ட். அண்ட் இன்றைக்கி நியூஸ் வந்து அவ்வளோதான். நம்ம ஸ்டடி படியில் என்சிஆர்டி கிளாஸ் அண்ட் பிலிம்ஸ் கம் மெயின்ஸ் கோர்ஸ் போயிருக்கு. இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் பற்றி தெரிஞ்சுக்க இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நியூஸ் பேஸ்டு பிஒக்யூஸ். அண்ட் தேங்க்யூ எவ்ரிவன். கீப் சப்போர்ட்டிங். ஏதாவது டவுட்ஸ் ஆர் இம்ப்ரவைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.